2025 ரெஸ்லிங் ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இயரா இருக்க வேண்டியது. நெட்ஃபிளிக்ஸ் கூட பல $1 பில்லியன் ஒரு டீல், ஒரு பலமான ஸ்ட்ராங் ராஸ்டர் செட்டப், ட்ரிபிள் எச்சோட லாங் டர்ம் ஸ்டோரி டெல்லிங், ESPN கூட பல $1 மில்லியன் டீல், சவுதி அரேபியா கூட இன்னும் பல $1 மில்லியன் டீல். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம என்ன நினைச்சோம்? WWE வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ண போறாங்க, ஆட்டிடியூட் ஏராவோட வைப் மறுபடியும் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு எல்லாருமே எக்ஸைட் ஆனோம். ஆனா நடந்தது என்ன? ரா இல்ல ஸ்மாக்டவுன் ஒரு ஃபுல் எபிசோடு உட்கார்ந்து பாக்குறதுக்கு பதிலா இப்ப நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆர்வமா உட்கார்ந்து பார்த்த இன்ட்ரெஸ்ட் இப்ப இல்ல. ஒரு வார்த்தையில சொல்லணும்னா in 2025 WWE is not cinema anymore, it's a corporate disaster. நீங்க ஒரு ஹார்ட் கோர் WWE ஃபேன், ஆனா உங்களை குனிய வச்சு உங்க முதுகுல குத்திட்டாங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா என் முதுகுல பல குத்துக்கள் இருக்கு. இந்த வீடியோல ஒரு ஜெனரேஷனல் இயர் ஆக வேண்டிய 2025 எப்படி நாசமா போச்சுன்னு WWE குப்பர்கா படுக்க வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போறோம். ஸோ வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் குக்கிங். 2025 ஸ்டார்டிங்லேயே நம்ம மொட்டை மாமா நம்மளுக்கு தெளிவான ஒரு ஹிண்ட் கொடுத்தாரு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் இந்த மரமண்டைக்கு அது உரைக்கல. பிகாஸ் 2025 ஸ்டார்ட் ஆனதே ராயல் ரம்பிள் வச்சு. ராயல் ரம்பிளோட வின்னர் யாரு? ஜே யூசோ. ஸோ இந்த வீடியோ நம்ம மங்களகரமாக ஜே யூசோ வச்சே ஸ்டார்ட் பண்ணுவோம். லுக், ஐ லவ் ஜே யூசோ. ஸ்டேடியம் ஃபுல்லா ஈட்டின்னு கையை தூக்கி விழுந்து கத்தும் போது அது மாசா சூப்பராக தான் இருக்கு. பட் ஒரு வேர்ல்டு சாம்பியன் அளவுக்கு அவரை ப்ராப்பரா பில்ட் பண்ணீங்களா? இல்ல. ஜேயூஸோட மொத்த கேரக்டர் ஆர்க்கே ஈட்டுன்னு ஒரு வார்த்தைக்குள்ள சுருக்கிட்டீங்க. பிளட் லைன்ல இருக்கும்போது அந்த மனுஷன் தான் ஹார்ட் பீட் ஆஃப் WWE. ஹீஸ் an எமோஷனல் கேரக்டர். பை தி பை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வீடியோ பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப். இது ரெஸ்லிங்காகவே இயங்கும் ஒரு தமிழ் சேனல். ஸோ உங்களோட ஒவ்வொரு லைக், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் மீன்ஸ் a lot to me. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். பிளட் லைனோட ஸ்டோரி அவ்வளவு இன்டெப்தா இருந்துச்சு. ஐ குவிட்னு அந்த மனுஷன் சொல்லிட்டு வெளியே போனப்ப இருந்த எமோஷனல் கனெக்ட் எங்க? இப்போ அந்த எமோஷன் கேரக்டரா இருக்க எல்லாத்தையும் தண்ணியில கொண்டு போய் கரைச்சிட்டு வெறும் டிஷர்ட் சேல்ஸ் தான் முக்கியமா மாறிடுச்சு. அதுவும் அந்த ராயல் ரம்பிள் வின் February 1st இந்தியனாபோலிஸ்ல நடந்துச்சே, அது தேவையா? அந்த மேட்ச்லயே கிரவுட் ஃபேவரட்டா இருந்தது CM Punk. சரி ஓகே, அவரை வச்சு நீங்க ரெசல்மேனியால ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் பிளான் பண்ணிட்டீங்க, செத் ராலின்ஸ், CM Punk அண்ட் ரோமன் ரெயின். சோ அதுக்காக அவர் ஜெயிக்கல, அண்டர்ஸ்டாண்டபிள். பட் ஜே யூசோ பக்கத்துலயே ஜான் சீனா இருக்காருல்ல, அவரோட ரிட்டையர்மெண்ட் ஜர்னியில இருக்காரு. சோ பேசாம நீங்க அவருக்கு வின் கொடுத்துருக்கலாம்ல. சரி, அதுதான் பண்ணல, பரவாயில்ல விடுங்க. ஜேயூஸோட கேரக்டரை பக்காவா பில்ட் பண்ணிருக்கலாம், அவரோட மூவ் செட்டை நிறைய மாத்தி இருக்கலாம். கந்தர் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் கூட போய் மேட்ச் போடும்போது எந்த அளவுக்கு மூவ் செட் அவர் மாத்தி இருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு? கந்தர் கூட ஒரு மேட்ச் போட்டு he actually won the championship. அதுவும் எப்படி? கந்தரோட சோக் ஹோல்ட இவர் போடுறாரு, கந்தர் டேப் அவுட் பண்றாரு. டேய், அந்த மனுஷன் இன்னைக்கு நீங்க மிகப்பெரிய ஸ்ட்ராங்கஸ்ட் மான்ஸ்டரா மாத்தி வச்சிருக்கீங்கடா. ஜான் சீனாவையே டேப் அவுட் பண்ணி போக வச்ச ஆளா இப்ப மாத்தி வச்சிருக்கீங்க. பட் அவன் ஜே யூசோ கிட்ட டேப் அவுட் பண்ணி தோத்துருக்கான்னு வச்சா இன்னைக்கு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எப்படி வெறுப்பாகுது. அன்னைக்கு நீங்க கந்தரோட வந்த மொத்த ஆரோவே ஸ்பாயில் பண்ணதுதான் இன்னைக்கு ஜான்சனா ரிட்டையர்மெண்ட்ல அவர் கொண்டு வந்து மறுபடியும் இப்படி கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அவர் ஜான்சனா அப்படி வின் பண்ணலைன்னா அன்னைக்கு விழுந்த கந்தர் விழுந்தே தான் கிடப்பாரு. சோ தேவையில்லாம அவங்கிட்ட அப்படி விழுக வச்சு ஜான்சனாவை இந்த அளவுக்கு நீங்க வெளியே அனுப்பியிருக்கீங்க. தேவையா? சரி ஓகேப்பா, இது எல்லாத்தோட ஆட்டையும் கலைச்சிருவோம். அவரு சாம்பியன்ஷிப் வின் பண்ணாரு, ஓகே. சரி, அந்த டைட்டில் ரெய்னாச்சு எப்படி இருந்துச்சு? ஐயோ, அவன் சாம்பியனா இருந்து யார் கூட மேட்ச் போடான்னு யோசிச்சீங்கன்னா கூட ஞாபகம் வராது. அந்த அளவுக்கு ஒரு வீக்கஸ்ட் டைட்டில் ரெயின். சரி, மென் சைடு தான் இப்படி இருக்குன்னு விமன் சைடு திரும்பி பார்த்தா அங்க இன்னும் பரிதாபம். அங்க ராயல் ரம்பிள் வின் பண்ணது யாரு? சார்லட் ஃபயர். ஆல்ரெடி அவங்க 14 to 15 டைம் சாம்பியன் ஆகியாச்சு. ஒரு நெப்போ பேபியை ஒரு லிமிட்டுக்கு நீங்க புஷ் பண்ணலாம். அவங்க வருஷத்துக்கு ஒரு 6 மாசம் இருப்பாங்க, 6 மாசம் இன்ஜுரி ஆகி வெளியே போயிருவாங்க. உள்ள வரும்போது மறுபடியும் ஒரு சாம்பியன்ஷிப் ரெயின் கொடுப்பீங்க. இப்படியே வந்து போய் இப்ப சார்லட் ஃபயர் ஆல்மோஸ்ட் 15 டைம் சாம்பியனா மாறியாச்சு. எது வெக்கேஷன் எடுத்து போயிட்டு வரும்போதெல்லாம் சாம்பியன்ஷிப் கொடுப்பீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன், புது டேலண்ட்னு விமன் சைட்ல யாருமே இல்லையா? இந்த நெப்போ பேபி மட்டும் தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? நல்ல வேலை ரெசல்மேனியால உங்களுக்கு வின் கொடுக்கல, டிஃப்னி ஸ்டாடன் வின் பண்ணிட்டாங்க. சார்லட் ஃபயர் ராயல் ரம்பிள் வின் பண்ணப்ப வந்த பேக்லாஷ்லயே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஓகே இவங்களை வின் பண்ண வச்சோம்னா எல்லாரும் கொந்தளிச்சிருவாங்கன்னு. அழகா உங்களை தோக்க வச்சு கம்முன்னு 2 மாசம் உள்ள வச்சிருந்தீங்க. இப்ப அலெக்சா பிளிஸ் கூட ஒரு டீம் அப்படி இப்படின்னு ஒரு கிமிக்ஸ் பண்ணி நல்ல வேலை ஆடியன்ஸ் கிட்ட மறுபடியும் பாப்புலரா கொண்டு வந்துட்டீங்க. அப்படி மட்டும் பண்ணலாம் அவனே, இந்நேரம் எல்லாம் கொதிச்சிருப்பாங்க. சார்லட் ஃபயர் உள்ள வந்தாவே டிவி ஆஃப் பண்ணிட்டு எதாச்சும் போயிருப்பாங்க. அடுத்து என் தலைவன் ஜான்சனை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சீனா இஸ் a freaking goat. அவரோட ரிட்டையர்மெண்ட் டூரை நீங்க இந்த அளவுக்கு கேவலமாவா ட்ரீட் பண்ணுவீங்க? முதல்ல இந்த ஹீல் டர்ன் எதுக்கு? அதனால என்ன யூஸ்? அதோட ஸ்டோரி லைன் தான் என்ன? அவர் ஹீலா மாற சொல்லி ஐடியா கொடுத்த அந்த மொட்டை ராக்கிங்க, அந்த கஞ்சா குடிக்கு டிராவிஸ் காட்டிங்க, யாருடா நீங்கெல்லாம்? எதுக்குடா அதெல்லாம் பண்றீங்க? சரி, அவர் ராயல் ரம்பிள்ல தோத்துட்டாரு, பட் எலிமினேஷன் சேம்பர்ல வின் பண்ணிட்டாரு. அதே நைட் அவர் ஹீலா மாறிட்டாரு. நீங்க ப்ராப்பரா மட்டும் பிளான் பண்ணியிருந்தா சும்மா ஸ்டோரி லைனை விளையாடி இருக்கலாம். மனுஷன் 220 நாள் உங்களுக்கு டேட் கொடுத்துருக்கான், நீங்க வெறும் 35 நாள் எங்களுக்கு போதுப்பா சாமின்னு சொல்லி சரண்டர் பண்ணிருக்கீங்க. 2025 ஜான் சீனாவோட இயரா இருந்திருக்க வேண்டியது. அந்த மனுஷன் 20 வருஷமா அவனோட உயிரை கொடுத்து இந்த கம்பெனிக்காக உழைச்சிருக்கான். ஸோ அந்த மனுஷனோட சென்ட் ஆஃப் எப்படி இருந்திருக்கணும்? ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர் இருக்குன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் நீங்கள்
நீங்க என்ன பண்ணீங்க? டொரண்டோல நடந்த எலிமினேஷன் சேம்பர்ல ஜான்சனை வின் பண்றாரு, நல்ல ஸ்டார்ட். அப்புறம் என்ன நடந்துச்சு? அவர் ஹீலா மாறினாரு. வெயிட், அவர் ஹீலா மாறினது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு ஹார்ட்கோர் ஃபேனா ஜான்சனை மறுபடியும் ஹீலா மாறணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நாங்க எதிர்பார்த்தது தான் நீங்க கொடுத்தீங்க. பட் அவர் ஹீலா மாறினதுக்கு அப்புறம் அவரோட ஸ்டோரி நீங்க எப்படி கொண்டு போனீங்களா தான் மொத்த பிரச்சனையும் வந்து நிக்குது. ஹீல் ஜான்சினா அவரை எப்படிலாம் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். அது சரி, நீங்க முன்னாடியே ஐடியா வச்சிருந்தீங்கன்னா தான் இதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுவீங்க. உங்களுக்கு தான் ஐடியாவே கிடையாது. லாஸ்ட் மினிட்ல உள்ள வந்து டே நம்ம ஒரு வைரல் மூமெண்ட் கிரியேட் பண்ணணும், நம்மளோட போர்ட் மெம்பர் டிகேல நிறைய எதிர்பார்க்கறாங்க, சோ ஏதாச்சும் ஒன்று பண்ணி ஒரு ட்ரெண்டிங் மூமெண்ட் பண்ணலாங்கிறக்காக நீங்க பண்ண ஒரு திங். அதனால தான் அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மொட்டராக்கு சரி இந்த கஞ்சா குடிக்கும் சரி ஜான்சனை தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. பிகாஸ் அவங்க ரெண்டு பேருக்கு இங்க நடக்கிற ஸ்டோரி லைன் மேல எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. பாவம் என் தலைவன் தன்னை தனியா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களா, என்னடா பண்றதுன்னு தெரியாம ஒவ்வொரு வாரமும் உள்ள வந்து ஏதோ ப்ரோமோ வச்சு அவர் ஒப்பேத்திட்டு இருந்தாரு. அந்த மனுஷன் நம்ம என்னதான் பண்ண முடியும்? அவருக்கு அந்த ஐடியாவே கிடையாது. உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி, அவரோட டாப் ரைவல்ஸ் யாருன்னு பாத்தீங்க, யாரெல்லாம் நீ கம்பெனிக்குள்ள இருக்கா? சிஎம் பங்க், ராண்டி ஆர்டன். சரி, அவங்க கூட ஒரு மேட்ச் கொடுன்னு கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியல. மண்டே சொரிஞ்சு சுத்தி பார்த்தா லோகன் பால் இருந்தான். சரி, அவனை கூப்பிடுப்பா தம்பின்னு சொல்லிட்டு அவனையும் சீனாவே ஒரு டீமா போட்டு அது ஒரு 2-3 மாசம் ஓட்டுனீங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒப்பேத்துறன்னு சுத்தமா தெரியல. ஒரே எபிசோட்ல ஜான்சனா மறுபடியும் பேபி ஃபேஸா மாத்திட்டீங்க. ஏன்டா எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்கு? ஏதோ லைட்டா சொதப்புனீங்கன்னா லைட்டா முட்டு கொடுக்கலாம். ஆஸ் அ ஃபேன் நான் முட்டு கொடுப்பேன். ஆனா மொத்தமே சொதப்புனா நான் என்னன்னு சொல்றேன் முட்டு கொடுக்கறது? உங்களை நம்பி வேற நான் சேனல் ஆரம்பிச்சு உட்காந்துருக்கேன்டா. கொஞ்சமாச்சு ஸ்டோரி லைன் உருப்படி எழுதணும்ல. டே மொட்டை பிரதர்ஸ், ராக், ட்ரிபிள் எச் 2025 எங்களை நல்லா வச்சு செஞ்சிட்டீங்கல்ல. அதுக்கப்புறம் இந்த ரசல் பலுசா, எங்க அம்மா இன்னைக்கு வரைக்கும் ரசல் சமோசா தான் சொல்லிட்டு இருக்கு. ESPN கூட பல $1 மில்லியன் ஒரு டீல் போட்டீங்க. ஏதாச்சும் ஒரு வைரல் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக மறுபடியும் பிராக் லெஸ்னர் உள்ள வர வச்சீங்க. சரி, வர வச்சீங்க. மேட்ச் நீங்க எப்படி கொடுத்துருக்கணும்? டே சீனா 17 டைம் வேர்ல்டு சாம்பியன்ரா. அந்த மனுஷன் கரியரோட எண்டில் இருக்காரு. ஒரு ஸ்குவாஷ் மேட்சோட கொடுப்பீங்க. அட்லீஸ்ட் அந்த மனுஷன் ஒரு 4 அடி அடிச்சிருக்கலாம்டா. பிராக் லெஸ்னர் உள்ள வராரு, போட்டு சீனாவை தொம்முன்னு அடிக்கிறாரு, வின் பண்ணிட்டு போயிட்டாரு. இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன், அந்த மனுஷனை இப்படியாடா ட்ரீட் பண்ணணும்? சரி, நீங்க ESPN கூட பல $1 மில்லியன் டீல் போடுறீங்க. சரி, ஏன் தலைவன் எதுக்குள்ள புடிச்சு அடிக்கிறீங்க? இது எல்லாத்துக்கும் மேல கடைசி மேட்ச் கந்தர் கிட்ட டேப் அவுட் பண்ணி தோத்தாரு பாத்தியா? எதுக்கு? 23 வருஷம் ஜான்சனோட ஃபேனா இருந்தவங்க எல்லாம் இங்க பக்கத்துல வாயன்னு கூப்பிட்டு பலார்னு கண்ணத்துல அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஹார்ட் கோர் ஃபேனா இருந்ததுக்கு இதுதான் எங்களுக்கு கிடைச்ச ரிவார்ட். ஒரு லெஜெண்டை இப்படியாடா கேவலமா சென்ட் ஆஃப் பண்ணி வைப்பீங்க? WWE you should be ashamed of yourself. சரி, லெஜெண்ட்ஸை தான் இப்படி நீங்க ட்ரீட் பண்றீங்க. சரி, ஆடியன்ஸ் கூட இப்ப புதுசா கனெக்ட் ஆகி எமர்ஜ் ஆகி வர்ற பிளேயரை நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு வார்த்தையில சொல்லணும்னா மொத்தமும் சொதப்பல். ட்ரிபிள் எச்சோட புக்கிங் ஸ்டைலையே நம்ம சினிமான்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்தோம் 2024ல. ஆனா 2025ல அது சீரியலா மாறி நாசமா போயிட்டு இருக்கு. ஸ்லோ பர்னர் சொல்லி இப்ப அந்த நெருப்பை மொத்தமா பஸ்பமாக்கிட்டீங்க. எக்ஸாம்பிளுக்கு ட்ரூ மேக்கன்டையர் 2024ல எப்படி இருந்த பங்காளி? சிஎம் பங்க் கூட ஒரு பெஸ்டான ட்ரை சீரிஸ் முடிச்சிட்டு இனி நான் பிளட் லைனை ஹண்ட் பண்ண போறேன்னு ஒரு கேரக்டர் ஸ்டார்ட் பண்ணீங்க. ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலில இருக்கிற ஒவ்வொருத்தனையும் தனியா நின்று தூக்குவேன்னு கட்ஸா ஒரு ப்ரோமோ கொடுத்தாரு. ஆனா 2025ல அந்த கேரக்டர் அப்படியே மொத்தமா டிராப் பண்ணிட்டீங்க. இப்ப அவர் யார் கூட சண்டை போடுறாரு, எதுக்கு சண்டை போடுறாருன்னு சுத்தமா தெரியல. ஒரு ஐடென்டிட்டியே இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அப்புறம் எல்ஏ நைட் ஆர்கானிக்கா, எப்படி ஆர்கானிக்கா கிரௌடோட சப்போர்ட்டை தான் பின்னாடி கிரியேட் பண்ண எல்ஏ நைட் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருந்தா ஹி இஸ் த நெக்ஸ்ட் பிக் திங். ஆனா இப்ப வரைக்கும் அவர் ஒரு மிட்கார்ட்லயே தான் வச்சிட்டு இருக்கீங்க. சமீபத்துல அவர் இன்ஜுரி ஆங்கிள் போட்டு ஆளை இப்ப மொத்தமா காணோம். உங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஆட்டிடியூட் ஏரா ஸ்டோன் கோல்டு ரேஞ்சுக்கு ஒரு ஆள் கையில இருக்கான். ஆனா அவனை சுத்தமா யூஸ் பண்ணாம மிட்கார்ட்லயே ட்ரீட் பண்றீங்கன்னா உங்க இன்டென்ஷன் தான் என்ன? அதுக்கப்புறம் ஆர்ட்ரூத், நம்ம இது வரைக்கும் ஆர்ட்ரூத்தை ஒரு காமெடி கேரக்டராவே பார்த்து பழகிட்டோம். பட் 2025ல ரான் கில்லிங்ஸ் சொல்லி ஒரு சீரியஸான கேரக்டருக்கு நீங்க டீசர் கொடுத்தீங்க. மணி இன் தி பேங்க் எபிசோட்ல லைவ் கிரவுட் முன்னாடி தான் முடிய வெட்டி இனிமேல் நான் ஆர்ட்ரூத் கிடையாது, ஐ எம் ரான் கில்லிங்ஸ் சொல்லிட்டு கெத்தா அந்த மனுஷன் ப்ரோமோ கொடுத்தான். என்னமோ சூப்பரா பண்ண போறாங்க, பயங்கரமான ஒரு மாஸ் கிரியேட் பண்ண போறாங்கன்னு அத்தனை பில்டப் கொடுத்தீங்க. நானும் சரி இந்த காமெடி பீஸை வச்சு என்னமோ சீரியஸா இவங்க குக் பண்ண போறாங்கன்னு நினைச்சா 2 வாரத்துல மறுபடியும் ஆர்ட்ரூத்தா மாறிட்டா. இப்ப மறுபடியும் காமெடி செக்மெண்ட்டுக்கு போயிட்டான். அடுத்து டீம் விஷன், செத் ராலின்ஸ் ரெசல்மேனியா வின் பண்றாரு. யார் தோக்கடிச்சு? சிஎம் பங்க் அண்ட் ரோமன் ரெயின்ஸ். இனிமேல் பால் ஹேமனும் செத் ராலின்ஸ் தான் ஒரு டீம்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஸ்டார்ட் கொடுத்தீங்க. அப்புறம் 2-3 வாரத்திலேயே பிரான்சன் ரீட், பிரான் பிரேக்கன் 2 பயங்கரமான பவர் ஹவுஸை டீமுக்குள்ள சேர்த்திட்டீங்க. ஓகே, ட்ரிபிள் எச்சோட எவல்யூஷன் டீம் மாதிரி நீங்க ஏதோ பக்காவா பண்ண போறீங்கன்னு எதிர்பார்த்தா எல்லா வாரமும் உள்ள வந்து ஆக்டிவ் வாய்ஸ் டு பேசிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் டு ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லிட்டு சென்டென்ஸ் அப்படி இப்படின்னு உல்டா பண்ணி மாத்தி ஒரே ப்ரோமோ கொடுத்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஆடியன்ஸ்க்கு எப்படி கனெக்ட் கிரியேட் ஆகும்? நீங்க ஒரு பவர்ஃபுல்லான டீம்னு வாயில சொன்னா மட்டும் பத்தாது, எங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, விஆர் விஷன் சொன்னா மட்டும் பத்தாது, ஏதாச்சும் செயல்ல பண்ணும்ல. சரி, அப்படி என்ன செயல தான் பண்ணாங்கன்னு பார்த்தா டீமோட ரீடர் செத் ராலின்ஸை பிடிச்சி அடிச்சு போட்டீங்க. சரி புரியுது, அந்த மனுஷனுக்கு ஷோல்டர் இன்ஜுரி ஆயிடுச்சு, சோ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி டீமுக்குள்ள ஏதாச்சும் ட்விஸ்ட் கொடுப்போமேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ட்விஸ்ட் தான் கொடுத்தீங்க. பிரான் பிரேக்கர் டர்ன் பண்ணி அவரை ஸ்பியர் போடும் போதெல்லாம் வைரல் மூமெண்ட் தான். 2025ஓட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஷாக்கர் நான் ஒத்துக்கிறேன். பட் அதுக்கப்புறம் நீங்க இதை எப்படி கொண்டு போனீங்கன்னு இருக்குல்ல. மறுபடியும் அந்த ஸ்கேமர் லோகன் பால் உள்ள வந்துட்டான். டீம் விஷனுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சுத்தமா தெரியல. பட் அவன் இந்த டீம் கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கான்.
ஸோ இதில் இருந்தே தெளிவாக தெரியுது உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்டோரி லைன் மைண்டில் கிடையாது. எதையாச்சும் போட்டு ஒப்பேற்றணும். லோகன் பால் கூட டீல் இருக்கு, ஏதாச்சும் ஒரு எபிசோட அவன் உள்ள போடணுங்கிறக்காக அப்பப்போ உள்ள போட்டு சும்மா ஒப்பேத்திட்டு இருக்கீங்க. ரெஸ்லிங் டெர்மினாலஜியில் நரேட்டிவ் மிஸ்மேட்ச்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் இதுதான். ட்ரிபிள் எச் சார், நீங்கள் கிரியேட்டிவ் ஹெட்டாக மாறும்போது எல்லா போஸ்ட்லையும் நீங்கள் தான் மெயின் அட்ராக்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் உங்களை மட்டும் தான் மெயின் அட்ராக்ஷனாக வச்சுக்கிறீங்க. சீனாவோட கடைசி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஆடியன்ஸ் உங்களை லைவ்ல பூ பண்ணாங்க. கொஞ்சமாச்சு கேட்டிங்களா? அது சரி, ஒரு மனுஷன் ஆடியன்ஸ் கிட்ட ஆர்கானிக்காக டெவலப் ஆனா, நான் கேரியன் கிராஸ் தான் சொல்கிறேன், அந்த மனுஷனுக்கு ஏதாச்சும் ஒரு மேட்சாச்சும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரிபிள் எச் பின்னாடி இருக்கிற மக்கள்லாம் கத்துறாங்க, வி வான் கிராஸ், வி வான் கிராஸ்னு. நீ அழகா திரும்பின்னு யூ வான் பிராக், எஸ் யூ ஹேவ் பிராக்னு சொல்லி பிராக் லெஸ்னர் உள்ள கொண்டு வந்துருக்க. ஸோ உங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. சினிமான்னு சொல்லி கடைசியில் தேட்டர் போனோடனே படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5-6 விளம்பரம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ ரிங்கு ஃபுல்லாக மாறி நிற்குது. ரிங்கு ஸ்பான்சர் ரிங்ல பிராண்டிங்கு, டர்ன் பக்கில் பிராண்டிங்கு, டேபிள்ல பிராண்டிங்கு, சேர்ல பிராண்டிங்கு, லேடர்ல கூட பிராண்டிங் பண்ணீங்க. நல்ல வேலை அது நல்லா இல்லைன்னு சொன்னதுனால அதை மட்டும் விட்டுட்டீங்க. இப்போ டஸ்ட்பின்ல பிராண்டிங் பண்ற அளவுக்கு நீங்க உள்ள போயாச்சு. ஆக மொத்தம் நீங்க பாக்குற பார்வை முழுக்க மணி மோட்டிவேட்டட் தான். நான் ஹவுஸ் ஷோ இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். நான் டொரண்டோல ஸ்மாக் டவுனுக்கு போனப்ப அப்ப டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 55+ டாக்ஸஸ். இன்னைக்கு எந்த ஷோ போனாலும் மினிமம் அதோட சார்ஜ் 220 தான் ஸ்டார்ட் ஆகுது. ராக்கு உன்னை வச்சு இதே பிரீமியம் பேப்பருக்கு போயிட்டீங்கன்னா சுத்தம். இதுலயே நீங்க ஃப்ரண்ட் ரோ போக நீங்க உங்க மொத்த சொத்தையும் வித்தா தான் போய் உட்கார முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெசல்மேனியா 2026 வேகாஸ்ல நடக்குதுல, அதோட டிக்கெட்ல ஒன்று ஓப்பனா தான் இருக்கு. நீங்க போய் பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு இவங்க பிரைஸ் போட்டு வச்சிருக்காங்கன்னு. மிடில் கிளாஸ் அஃபோர்டே பண்ண முடியாத ஜோனுக்கு இது மாறிட்டு இருக்கு. ஓஜி வின்ஸ் மிக்மேன் மட்டும் இருந்திருந்தா இதுல எதுவுமே அந்த மனுஷன் நடக்க விட்டுருக்க மாட்டாரு. அந்த மனுஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ரிங் தான் ஒரு சீக்ரெட் பிளேஸ். கடைசி வரைக்கும் அது ஒயிட்டா மட்டும்தான் இருக்குங்கிறதுல அந்த ஆள் அவ்வளவு ஸ்டபனா இருக்காரு. இத்தனை வருஷம் அந்த மனுஷன் அந்த கம்பெனி பில்ட் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒரு டைம் கூட ஸ்பான்சர் வந்து கேட்டிருக்க மாட்டான் நான் இந்த நேம் எல்லாம் போடுறேன்னு. பட் அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் விடவே இல்லை. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும் ரெஸ்லிங்கா தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். எஸ், அந்த மனுஷன் பல தப்புக்கள் உள்ள பண்ணாருதான். பட் அது எல்லாமே வேற. இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மனுஷன் எப்படி ட்ரீட் பண்ணாருங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இந்த கம்பெனிக்காக தான் உழைச்சார். எக்காரணத்தை கொண்டு இந்த மற்ற பிராண்டோட பேரையோ இல்ல அந்த ரிங்ல பெயிண்ட் அடிக்கிறதோ விடவே கூடாதுன்னு அந்த மனுஷன் அவ்வளவு தெளிவா இருந்தாரு இத்தனை வருஷமா. அதை விட அந்த மனுஷனுக்கு தெளிவா தெரியும் தன்னோட டார்கெட் மிடில் கிளாஸ் அண்ட் லோவர் கிளாஸ் பீப்புள் தான். ஹையர் கிளாஸ் பீப்புள் அவங்க ஆடியன்ஸ் கிட்ட கை காட்டணும், சும்மா ஒரு ஃபேமுக்காக வந்துட்டு போவாங்கிறது நல்லாவே தெரியும். இன்னைக்கு பிக் பாஸ்குள்ள இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வராங்கல்ல, அவங்க படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி உள்ள வருவாங்க, கை கட்டிட்டு போயிருவாங்கல்ல. அதே மாதிரி தான் அங்கே ஃப்ரண்ட் ரோட் இருக்கக்கூடிய சீட்ல எல்லாமே இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் வருவாங்க, அவருக்கு தெரியும். ஸோ பணம் இருக்கிறவன் வந்து உட்காந்துப்பான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை தாண்டி இருக்கிற மொத்த ஸ்டேடியத்தையும் நான் மிடில் கிளாஸ்க்காக தான் கொடுப்பேன். வாரம் ஆரம்பிக்கிற திங்கக்கிழமையே அவங்ககிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்கும், அவன் என் மேட்ச் உட்காந்து பார்க்கணுங்கிறக்காக அந்த பிரைஸ் லிமிட்டாக தான் வச்சிருந்தாரு. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அதே மாதிரி தான். ஃப்ரைடே முடியும் போது அவங்ககிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கும், மீதி 2 நாள் செலவு பண்ணுறதுக்கு அவனுக்கு காசு வேணும். ஸோ அவனோட பிரைஸ் லிமிட் இதுதான்னு தெரிஞ்சு அந்த மனுஷன் கடைசி வரைக்கும் அதை ஏற்றவே இல்லை. பட் நீங்கள் உள்ள வந்து இந்த 2 வருஷத்துல டபுள்னு சொல்லக்கூடாது, ட்ரிபிள்னு சொல்லக்கூடாது, 4 டைம்ஸ் பிரைஸ் ஏறி இருக்கு. இன்ஃபேக்ட் ராண்டி ஆர்டன் ஒரு ஃபேன் ரெசல்மேனியா வாங்கின டிக்கெட் $44,000 சொல்லும்போது நெஞ்சில கை பிடிச்சி நின்னுட்டார். அது மட்டுமா, ராண்டி ஆர்டன் அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு வரனா கூட அவர் இன்னைக்கு டிக்கெட் வாங்கி தான் கூட்டிட்டு வரணும், ஃப்ரீயால உள்ள வர முடியாது. நம்ம இந்தியாவில் இருக்கிறனால தப்பிச்சிட்டோம். யூஎஸ்ல இருக்கிறவனா பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் அவன் $2,200 செலவு பண்ணா மட்டும்தான் WWE எல்லா ஷோ அவனால பார்க்க முடியும். இல்லைனா அவனால் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன வருதோ அது மட்டும் தான் பார்க்க முடியும், வேற எந்த மேட்சும் பார்க்க முடியாது. இது சண்டே நடக்கக்கூடிய ப்ரீமியம் பேப்பரையும் அவனால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அதுக்கு நம்ம தனியாக காசு கட்டணும். நமக்கு அந்த பிரச்சனை இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஓவராலாக சொல்லணும்னா 2025 ஒரு பயங்கரமான லெட் டவுன். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் சும்மா இங்கே இருந்துச்சு, ஆனால் அவங்க கொடுத்தது வெறும் பிலோ ஆவரேஜ். நம்மளாம் யாரு ரெஸ்லிங் ஃபேன்ஸ் என்னதான் மொக்க பண்ணாலும் சரி அடுத்த வாரமாச்சு எபிசோட் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு அதையும் நம்பி உட்காந்து பார்ப்போம். ஸோ 2026 ட்ரிபிள் எச் இந்த தப்பெல்லாத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை சரி பண்ணுவாருன்னு நம்புவோம். ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் லாங் இன்ட்ரோ, கிவ் சம் கன்சிஸ்டன்ட் ஸ்டோரி லைன், ரெஸ்பெக்ட் த லெஜெண்ட்ஸ் அண்ட் ஃபார் காட் சேக் கிவ் அ குட் மியூசிக் ஃபார் என்ட்ரன்ஸ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2025 மொத்தத்துக்கு ஒரு ரேட்டிங் கொடுக்கணும்னா 4 out of 10 சொல்லுவேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஜெய் யூசோவை இவங்க புஷ் பண்ண விதம் கரெக்டா? ஜான்சனோட ரிட்டையர்மெண்ட்டை இவங்க ட்ரீட் பண்ண விதம் கரெக்டா? எல்ஏ நைட், ட்ரூ மேக்கன்டையர், ஆர்-ட்ரூத் இவங்க எல்லாத்தையும் இவங்க ட்ரீட் பண்ண விதம் கரெக்டா? உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. நான் இதெல்லாம் படிச்சுக்கிட்டாதான் எனக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். பிகாஸ் ஐ எம் ரியலி ஃபெட் அப் வித் ஹவு 2025 வாஸ். அவ்வளோதான், என்னோட ரேண்ட் முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெஸ்லிங்கை உயிரா நினைக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மற்றும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. அடுத்து வேற ஒரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். அன்டில் நெக்ஸ்ட் டைம். Microphone in that ring. Acknowledge me.